A one-way ticket, a one-way ticket, a one-way ticket. I am so sorry. உங்க விளையாட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நோ நோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இல்ல சார், எங்க விளையாட்டு முடியும் போது தான் நீங்க வந்திருக்கீங்க. இஸ் இட்? பிக்னிக் வந்த லட்சணம். கேமரா கொண்டு வரல பாரு. டேய், அந்த ஆளு போட்டோ எடுக்க சொல்டா. நீயே போய் கேளுக்கா. ஏய், இந்த ஆள் போட்டோ எடுத்தா பொம்மை வரும்ங்கற? சும்மா இரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்மால் ஃபேவர். என்ன வேணும்? நாங்க கேமரா எடுத்துட்டு வரல, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்னாப்ஸ் எடுக்க முடியுமா? சாரி சார், நான் போட்டோ எடுத்த பொம்மை விழாது. ப்ளீஸ், சின்ன பசங்க விளையாட்டுக்கு சொன்னாங்க. நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா நாங்க பிக்னிக் வந்த ஞாபகமா இருக்கு. நிச்சயமா சார், என் தொழிலே போட்டோ எடுக்கிறதா. பட் அன்பார்ச்சுனேட்லி என் கேமராவோட ஒரே ஒரு ஃப்ரேம் தான் மிச்சம் இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஓ, தேங்க்யூ வெரி மச். பிரபாம், we are ready. That's good. நீங்க 4வது இடத்துக்கு வந்திருக்க. யா, நீங்க 5வது இடத்துக்கு போங்க. சார், நாங்க நிக்கிற மாதிரி நிக்கிறோம், பணம் எடுங்க. பொம்மை வந்தா போதும் சார். சும்மா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சார். ஏன்னா உங்களோட வரிசை எனக்கு தான் தெரியும். ஸ்டடி ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நான் வரட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, போட்டோ எடுத்ததுக்கு பணம்? இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. ஓ நோ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். என்ன ஒரு மாதிரி இருக்கு? இங்க பாருங்க, நம்ம பிக்னிக் அனுபவிச்சது போறோம். இப்போ உடனே ஊருக்கு போறோம். ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, அது போறேனே. அந்த போட்டோகிராஃபர் நேத்து என் கனவுல வந்து பெயிண்டர் மாதிரியே இருக்கு. ஸ்டாப் இட் ஐ சே. உன் கற்பனைக்கும் குழப்பத்துக்கும் அளவே இல்லாம போச்சு. இப்போ என்ன செய்யணும்ங்கற? உடனே நம்ம ஊருக்கு போறோம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். என்ன சாந்தி இது? சாந்தி, பாலு, நாங்க எல்லாரும் போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். நீங்க நடத்துங்க. பேசிட்டே இருக்காதீங்க, வண்டி எடுங்க. அதோ தவற அவங்களுக்கு நீயே கேள்டா. முதல்ல ஹலோ, என்னங்க இந்த கிராமத்துல பலாண்டு கிடைக்குமா? சரக்கு நல்லா இருக்குமா? ஓ, அதுவா? பலாண்டு ஊருக்கு வெளியில ஆலமரத்தல்ல 3-4 குட்சைங்க இருக்குது. எல்லாமே அதான். யோ, அவன் அத கேட்கலையா? ஏன்டா அந்த ஆள்கிட்ட போய் மூடு மந்திரமா கேட்டுக்கிட்டு? யோ, இந்த ஊர்ல நாட்டு சாரை கிடைக்குமா? அநியாயம், அக்கிரமம். யோ, சோரே, என்னையா பெரிய அக்கிரமத்தை கண்டுட்ட? ஊர் உலகத்துல இல்லாதது வியாபாரம்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒரு 10 கிலோ புண்ணாக்குல 10 கிலோ புழுதியே கலந்த. இது தப்பா? நீங்க புழுதியை கலப்பீங்களோ பூங்காங்கோட்டை கலப்பீங்களோ? நான் கேட்க வந்ததே வேற. முதல்ல 4 சாமான்களை எடுத்து வை. கேட்க வந்துட்டாரு கேள்வி. சீக்கிரையா, சுத்தத்தை காணும். ஏங்க, உங்க பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, இது அக்கிரமம் இல்லையா? ஒரு அப்பன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமமா? அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமம் இல்லைங்க. எனக்கு சேர வேண்டிய கமிஷன் வரல, இது அக்கிரமம் தானே? ரொம்ப நல்லா இருக்குதியா. ஏயா, இந்த கல்யாணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க, அவங்களே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க. கமிஷன் கேக்குறியே? நீ என்ன அவங்க காதல் பண்றதுக்கு லொகேஷன் பார்த்து கொடுத்தியா? அவங்க லவ் டூயட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தியா? இல்ல என் மவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? நான் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்?
ஏதோ அவங்க காதல் வளர்றதுக்கு ஒத்தாசை பண்ணியிருந்தா சைடுல சம்திங் வெட்டி இருப்பேன். இந்த மாதிரி பேசப்படாது. உங்க அப்பனுக்கு எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சான். தலையெழுத்து. உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். தலைவிதி. உங்க பொண்ணுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா நான் உங்க குடும்ப புரோக்கர் இல்லையா? என்னங்க இங்க வாங்களேன். சும்மா விட மாட்டாள. ஏங்க 2 கார் ஏற்பாடு பண்ணதா சொன்னீங்க. அம்பாசிடரா மாருதியா? நாங்க மாருதியில போறோமா அம்பாசிடர்ல போறோமா? முன் சீட்ல உட்காரணுமா பின் சீட்ல உட்காரணுமா? எங்க கார் முன்னால வருமா பின்னால வருமா? மூதேவி, எல்லா காரும் முன்னால் தான் போகும். ரிவர்ஸ் போட்டாதான் பின்னால வரும். இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு கேளு. ஆனா புறப்படும் போது கொல்லப்புற கதவை பூட்டுறதுக்கு மறந்துரு. ராஜாவை அமைச்சிருக்கிறேன், வந்த உடனே கேட்டு சொல்றேன். என்ன டிக்கியில ஒரு சாமானியும் காணும், உள்ளேயும் காணும், வெளியிலையும் காணும். பட்ட பகல்லையே எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா? இந்த மூதேவியே இங்க நிக்கிறான். யோ, இங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? சாமான பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சாமா? இந்த மேல நிக்கிறீங்களே. அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் இங்க வைக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க? சாமான எடுத்து வைங்க. நீங்க எடுத்து டிக்கில வைங்க சொன்னீங்க. ஒண்ணு என்ன கணக்கு நடக்குது? இதுல புடவை வச்சிருக்கீங்களா இல்ல பணத்தை வச்சிருக்கீங்களா? சிவ சிவ, அத பாருங்க. அண்டா குண்டா அடுக்கு தோண்டி தூக்கு கூஜா செம்பு ரொம்ப லட்சணம். சம்பந்தியா போறீங்களா இல்ல சமயக்காரா போறீங்களா? எங்க அம்மிக்கல்ல காணா? வாய் கொழுப்பி அவனுக்கு. உன்னை டிக்கில வச்சு மூடணும். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை. பாப்பா ராஜா, போன காரியம் என்ன ஆச்சு? அங்கிள் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. 2 கார்னா பெட்ரோல் செலவாகலாம். வேணா டீசல் போட்டா போதும். வாடகை கம்மி, 15 பேர் போலாம். கரெக்ட். நீ தான்ப்பா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன். ஆமா, இத்தனை சாமானும் அத்தனை ஜனங்களும் வேன்ல கொள்ளுமா? பாப்போம், இல்லன்னா 2 பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருவோம். வெரி குட். அப்ப என் வீட்டுக்காரிய பஸ்ல அனுப்பிச்சிடுவோம். இம்சை இல்லாம இருக்கும். வேன்ல ஒரு கேன்ல ரொப்பிக்கிட்டு ஜெகஜோதியா போவோம். ராஜா, நீ இன்னமும் பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இல்லங்க, படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குப்பா வேலை? நீதான் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்கிறியே. எந்த பொண்ணை காதலிக்கலாம், எந்த பொண்ணை எந்த பையனோட சேர்த்து வைக்கலாம். அடடடடா, பிரமாதமான வேலை. ஏன் அங்கிள், உயிருக்குயிரா காதலிச்ச உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்படி இப்படி பேசி அந்த 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்திருக்கும். இப்ப அது போச்சே. இது தப்பு இல்லையா? அப்படி இப்படி பேசுற அளவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ள ஒண்ணும் அசிங்கம் இல்ல. ஏதோ என்னுடைய நல்ல நேரம், பொழுதுக்கும் புண்ணாக்கும் பறிச்சு கொட்டி வித்த காசு வீணா போகல. நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற, அதுவும் நம்ம வர்ணத்தை சேர்ந்த மாப்பிள்ளையா மாட்டிக்கிட்டான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் அங்க இருந்த சாமான் இங்க கொண்டாந்து வச்ச? நீங்க எங்க கைய நீட்டினீங்க? உன்னை கொன்ன என்ன? இதோட போட்டோம். சாந்தி, நான் இது இங்க மாட்டட்டுமா? எங்க? ஐயா வேண்டாம். வேண்டாம். இங்க சரி, நல்லாவே இல்ல. இங்கேயும் நல்லா இல்லையா? சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். இதை எடுத்து இங்க மாட்டிடுறேன். கலர் காம்பினேஷன் சரியா இல்லையே. அப்படியா? அப்ப கடைசியில நான் இத கழுத்துல தான் மாட்டிக்கணும். இப்ப நல்லா இருக்கேன். என்ன மியூசிக் இல்லாம டான்ஸ் ஆடுற? இதை எடுங்க. என்ன நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த போட்டோ இருந்தா இப்படி கட்டி பிடிக்கும் போது இடைஞ்சல் தானே? அத சொல்றியா? மறுபடியும் இடைஞ்சல். சாரி, இந்த போட்டோ நாம வேற ரூம்ல மாட்டிக்கலாம். இப்ப நாம இடைஞ்சல் இல்லாம
ஓ, அதுவா? என்ன காப்பாத்துங்க, என் அன்றைய அவுக்குவாரையை காப்பாத்துங்க. நல்ல வேலை வீடு வந்துருச்சு. இப்ப என்னடா பண்ணுவீங்க? அஞ்சலா, 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 என்ன காப்பாத்த, என்ன காப்பாத்த. என்னையா இது? எங்கயா உன் வேட்டி சட்டையெல்லாம் பழைய முருக மாதிரி வந்து நிக்கிற? அப்படி ஆக்கிட்டாங்க. சீட்டாட்டத்துல தோத்துட்டேன், எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியாவா வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா. எந்த பக்கம் போகுது? இரு சொல்றேன். ஐயா, இங்க எங்கயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சல. இதுக்கு சொந்தக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா? டிராயர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன். இப்ப வந்து கெஞ்சற. அஞ்சல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறயா? இங்கிலீஷ்ல பேசினா குடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? டப்புஸ்தாவா? போட்டேனா பாரு. உன் மானம் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டிய, கட்டின பொண்டாட்டிய சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே. நீங்க எல்லாம் மனைவியோட பிறக்கலையா? யாருமே இல்ல. அந்தல என்ன அந்த சத்தம்? யார் இருந்தாரு? ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிடறதுக்கு வந்திருக்காரா? நோனோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. படிச்சிருக்காரா? யா, எல்கேஜிலே ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வீட்டு கட்ட சொல்லு. ஏன் இதுல ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது, 3 பிள்ளைய ஆயிடுச்சு. இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தாயா, பேசாம இரு. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேடி சட்டை எல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா, நான் 10 பாத்திரம் தேய்ச்சி உழைச்சு சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்கு தான் சீட்டாடுறேன். சனிய சீட்டு என் கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட கொடு. இந்தா வேலையை பாரு, உழைச்சு சம்பாதிக்கிற வழிய பாரியா. அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சு சம்பாதி. ஓ மை காட், நான் உழைச்சு சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி, பல்லு வளைக்கு ரொம்ப நாளாச்சு.